எவ்ரி இயர் கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து டீப் கிளீனிங்கெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன அப்படின்னா, சீக்கிரமாகவே இந்த டீப் கிளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு. இப்போ ஃபாரின் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மந்த்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, கேரல்ஸ் இந்த மாதிரியெல்லாம். எனக்கும் வந்து ரொம்ப நாளாக ஆசை. சரி இந்த வருஷம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து டிசம்பர் ஃபஸ்ட் அன்றைக்கே வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் டீப் கிளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியே வாசல்கிட்ட மேலே வந்து ஃபுல் டஸ்ட் பண்ணி, அப்புறம் ஹாலு, பெட்ரூம் அப்படின்னு மேலெல்லாம் டஸ்ட் பண்ணி முடித்தேன். பெட்ரூமில் க்ளீன் பண்ணலான்னு வந்து குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக வந்து இந்த பெட்ரூம் வேலை வந்து முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீழே பசங்கள்லாம் விளையாடி போட்டு வச்சுருந்த சாமானத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீனாக பெருக்கி கூட்டியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இதுக்கப்புறம் வர எல்லா கிறிஸ்மஸ்க்கும் வந்து டிசம்பருக்கு முன்னாடியே எல்லாம் டீப் கிளீனிங் வேலை முடிச்சுட்டு டிசம்பர் ஃபஸ்ட்டெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இயர்லேருந்தே வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் நாளைக்கு வந்து கிச்சன் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து 2 பெட்ரூமு, ஹால் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு க்ளீனிங் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.